ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கு செக் வைக்கும் வகையில் ராஜ்யசபா சீட்டை தென் மாவட்டத்திற்கு ஒதுக்கி அந்த ஏரியாவை கண்ட்ரோலில் கொண்டு வர பிளான் போட்டுள்ளார் இபிஎஸ். அதிலும் குறிப்பாக முக்குளத்தூர் சமூகத்தைச் சேர்ந்தவருக்கு சீட் கொடுக்க கணக்கு போட்டுள்ளதன் பின்னணியில் சில முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சூழலில் அதற்கு முன்பாகவே மாநிலங்களவை தேர்தல் நடைபெற உள்ளது. அதிமுகவிடம் இருக்கும் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியில் ஒன்றை பாமக அல்லது தேமுதிகவிற்கு எடப்பாடி பழனிசாமி வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் இன்னொரு சீட்டை இபிஎஸ் யாருக்கு வழங்குவார் என்ற கேள்வி எழுந்த நிலையில் தென் மாவட்டத்தில் உள்ள முக்குளத்தூர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு இபிஎஸ் வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது அவர் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை அறிவித்ததால் முக்குளத்தூர் சமுதாயத்தின் ஏகோபித்த எதிர்ப்பை சம்பாதித்த இபிஎஸ் அதற்கு பிராயச்சித்தமாக தான் அவர் இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இபிஎஸ் அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றாலும் அவருக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கும் பலம் தென் மாவட்டங்களில் இல்லை. சமூக ரீதியாக முக்குளத்தூர் சமூகத்திற்கான தலைவர் இபிஎஸ் இல்லை, நாங்கள் தான் என்று ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் தென் மாவட்டங்களில் அரசியல் செய்து வருகின்றனர். அதனால்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் சுயேட்சையாக ராமநாதபுரம் தொகுதியில் நின்று 2ஆம் இடம் பிடித்தார். முக்குளத்தூர் சமூகத்திற்கான பிரதிநிதித்துவத்தை ஜெயலலிதா கொடுத்த அளவிற்கு இபிஎஸ் கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. இதனிடையேதான் தேனியில் ஒரு பிரமாண்ட கூட்டத்தை நடத்தி இனி தென் மாவட்டத்தில் அதிமுகவின் அணிகள் எல்லாம் இல்லை, ஒரே அணி, அது நான் தான் என்பது போன்று பேசினார் எடப்பாடி. இச்சூழலில் தான் தென் மாவட்ட முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வழங்க எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இபிஎஸ்ஸின் முதல் சாய்ஸாக இருப்பது அதிமுக மருத்துவ அணி மாநில இணைச் செயலாளர் டாக்டர் சரவணன் தான் என்று சொல்கின்றனர் அதிமுக தென் மாவட்ட நிர்வாகிகள். அதிமுக சார்பில் மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட டாக்டர் சரவணன் தோல்வியடைந்தார். ஆனால் அவர் களத்தில் இறங்கி செய்த வேலைகள் அக்கட்சி நிர்வாகிகளுக்கே ஆச்சரியமாக இருந்ததாக சொல்லப்பட்டது. இச்சூழலில் தான் அவருக்கு எம்பி சீட் வழங்கினால் அது தனக்கான செல்வாக்காக மாறும் என்று இபிஎஸ் கணக்கு போட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் கொங்கு மண்டலத்தை எப்படி தன்னுடைய முழு கட்டுப்பாட்டிற்குள் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தாரோ அதேபோல் தென் மாவட்டங்களையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஓபிஎஸ்ஸின் அரசியல் எதிர்காலத்திற்கு எடப்பாடி பழனிசாமி முற்றுப்புள்ளி வைப்பார் என்று சொல்கின்றனர் அவருடைய ஆதரவாளர்கள்.